Hi everyone, welcome to Guideless Gold Bank Exam Tamil. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய புது விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போறீங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நிறைய பெனிஃபிட்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் ஏன் இந்த எஸ்பிஐயோட பேஜுக்குள்ளே இருக்கும், இந்த கரியர் பேஜுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா இன்னும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ டேஸ் தான் இருக்குது. 26 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் எஸ்பிஐ கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. தமிழ்நாடோட வேகன்சியுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஐபிபிஎஸோட கிளர்க் சிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 to 3 days தான் வந்து டைம் இருக்குது. சரிங்களா, நமக்கு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. வேகன்சி இனிஷியலாக இந்த இயர் எந்த இயருமே இல்லாத அளவுக்கு ஒரு லாஸ்ட் ப்ரீவியஸாக ஒரு 4 இயர்ஸ்க்கு எந்த இயர்ஸுமே இல்லாத அளவுக்கு நல்ல வேகன்சி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதையுமே அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எல்ஐசியோட நோட்டிஃபிகேஷன் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிது. ஸோ இதுக்குமே நல்ல வேகன்சி. இதுக்கு முன்னாடி ஏஓக்கு இந்த அளவுக்கு டபிள்யூஓக்கு வேகன்சி வந்திருக்கானா கண்டிப்பாக கிடையாது. சரியான வேகன்சி வந்திருக்கு, ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி. ப்ளஸ் இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணால் கூட கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா இருக்கும். இன்சூரன்ஸில் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. சரிங்களா, ஓரியண்டல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் முடிஞ்சது. கண்டிப்பாக ப்ரோ, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த காம்படிட்டிவ்க்குள்ளே நீங்கள் இருக்கணும், ஒரு நல்ல பேங்க் எக்ஸாமுக்குள்ளே போகணும், ஒரு இன்சூரன்ஸ் ஜாப்புக்குள்ளே போகணும். ஏன்னா இதனோட செக்சரே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், என்வரான்மெண்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு லக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறோம், நல்லா படிக்கிறோம், பேசிக்ஸ்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். நம்ம ஹார்ட் ஒர்க்லேருந்து வரும். கண்டிப்பாக அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக போட்டோம் அப்படின்னா லக்குங்கிறது ஃபேவர் தான். அதையும் தாண்டி ஏதாவது ஒன்று வருதுன்னா ஏதாவது ஒரு பர்சனல் ரீசன் அதனால் மேபி இருக்கலாமோ தவிர இன்னொரு ரீசன் சொல்லுவாங்க சார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோ குவிட் பண்ணுறோம், இதுலேருந்து குவிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். குவிட் பண்ணாமல் நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஜகாசா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. எஸ், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக என்னென்னா எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் நமக்கு இந்த சீசனில் லைனப் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக நம்ம ஒரு பிகினர் பேட்சஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த பேட்சஸ் எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்த எக்ஸாம்ஸ், அதாவது ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், அப்புறமேட்டுக்கு எல்ஐசி ஏஏஓ, இந்த 3 எக்ஸாம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் நமக்கு பிலிம்ஸ் எக்ஸாம் வருது. ஸோ அந்த பிலிம்ஸ் எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 30 days வந்து நமக்கு பிலிம்ஸை மட்டும், அதாவது பிலிம்ஸ் மீன்ஸ் அந்த எக்ஸாமுக்கு வெயிட்டேஜ் எது அதிகமாக இருக்கோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி பேரலாக அதோட ப்ராக்டிஸையும் நம்ம கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஷெட்யூலில் போகும்போது ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வரப்போகிற எக்ஸாம்ஸ், அதாவது October 3, 4 அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் மந்த்லேயே நமக்கு எல்ஐசி எக்ஸாம்ஸும் நடக்க போகுது இல்லைங்களா. ஸோ எல்லாமே அது 3rd தான் வந்துட்டு நமக்கு எல்ஐசி எக்ஸாம் நடக்குது. ஸோ எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஆஸ்பிரண்ட்டாக, அதாவது ப்ரிப்பேர்டு ஆஸ்பிரண்ட்டாக போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஷெட்யூல்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிகினர் பேட்சில் 2.3 இந்த வருஷன் என்னன்னா 2.3. இதோட வேலிடிட்டிஸ் இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலிடிட்டி பின்னாடி பார்க்கலாம் அப்படிங்கிறத விட இப்போ என்ன சார் இப்போ சொல்லிடுவோமா என்ன வேலிடிட்டி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் நாங்கள் இந்த தடவை சேஞ்ச் பண்ணலை. இது December 31, 2026 வரைக்கும் வேலிடிட்டி. இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் இதே ப்ரைஸில். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அதாவது 2 சீசன் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணோம். கண்டிப்பாக நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த இப்போ திரும்பவும் ஒரு பிகினர் பேட்ச் கொண்டு வரதில் எங்களுக்கு மோஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆமாம், நம்ம எப்பயுமே நிறைய ஒரு பிகினர் பேட்ச் ஒரு 2 to 3 times 1 years கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா திரும்ப கொண்டு வர மாட்டோம், ஜானில் தான் கொண்டு வருவோம். இப்போ கொண்டு வந்ததுக்கான மெயினான ரீசன் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிங்க. ப்ரீவியஸாக நடந்த பேட்ச் லைவ் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக டெய்லி போனது வந்து நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ்
நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கேன், எனக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேகன்சி தான் வந்தது, இந்த இயர் இந்த மாதிரி வேகன்சி வராது, நல்ல வேகன்சியே வராதுன்னு சொல்லிட்டு நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போயிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கில் நல்ல வேகன்சி வந்துருச்சு, பிஓவில் நல்ல வேகன்சி வந்துருச்சு, எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சரியான டைம் இல்லை, எந்த பிளாட்ஃபார்மில் ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியல, கோட்டில் நல்லா போயிட்டு இருக்கு, ஸோ நீங்கள் திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரே ரீசனுக்காக நாம கொண்டு வந்திருக்கோம். அது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா என்ன சொல்றது, ப்ரீவியஸா நம்ம கொண்டு வந்த மாதிரியே தான் ஒர்க் பண்ணிருக்கோம். ஆனா நிறைய கொஞ்சம் டிஃபரெண்டான எக்ஸாம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கோம். ஏன்னா ப்ரீவியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50 டேஸ் பிரிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் வந்து போகும். பட் ஆனா நமக்கு லைன் அப்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்கனால இந்த டைம்ல நம்ம 50 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 to 60 டேஸ் நம்ம நார்மலா பேசிக் கிளாஸஸ் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னோம்னா ப்ரொடக்டிவாக இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதை 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷெடியூலுக்குள்ள போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண போனால். ஆக்சுவலாக என்னன்னா, நான் இந்த தடவை ஃபுல் ஷெடியூலையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா, நாங்கள் என்ன கான்செப்டில் இந்த பேட்சை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே நம்ம இந்த இடத்துல இது படிப்போம், இது படிப்போம், இது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்ஸ் எங்கே படிப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபுல் ஷெடியூல்ஸ் நான் வந்து என்ன கோரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு போடுங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நமக்கு எப்பயுமே இருக்கிறது தான் நம்மளுடைய எக்ஸாம்ஸ். மந்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்போம். எல்லா வீடியோலுமே நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இதை நம்ம டச் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா நம்மளுடைய எக்ஸாம்ஸ் இப்போ கரண்ட்டாக இந்த டைமில் நமக்கு வந்திருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐபிபிஎஸ் பிஓ வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி நடக்குது, அதாவது கம்மிங் சாட்டர்டே. ஓகேங்களா, மெயின்ஸ் எப்போ நடக்குதுன்னா 12th அக்டோபர் நடக்க போகுது. என்ஐசிஎல் ஏஓ இருக்குது, ஓஐசிஎல் ஒரு அசிஸ்டன்ட் இருக்குது, எஸ்பிஐ கிளர்க் இருக்குது, எல்ஐசி ஏஏஓ இருக்குது, ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்குது, ஆர்ஆர்பிபிஓ ஆர்ஆர்பி கிளர்க். இது மட்டும் தான் எக்ஸாமா சார் அப்படின்னா என்ஐசியில் அசிஸ்டன்ட் வரலாம். ஓகேங்களா, டாக்ஸ் போயிட்டுருக்கு, நிறையா யூஐஐசியோட எக்ஸாம்ஸும் வரலாம் அப்படின்னு டாக்ஸ் போயிட்டுருக்கு. பட் வந்தால் தான் நமக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது, பிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம்ஸ். ஸோ நான் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த அடுத்த ஒர்க் ஷெடியூல்ஸோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். இதில் இந்த ஆஸ் யூஷுவல் கொடுக்குறது தான் எப்பயுமே பிரிண்டட் பிகினர்ஸ் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்டட் கிட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேட்ச்க்கு வந்துட்டு குறிப்பிட்ட நாளைக்கு நம்ம கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ், இதில் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு 30 டேஸ் ஃபிலிம்ஸ் ஓரியன்டட் கிளாஸஸ் போகும். அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் முடியும். அடுத்த 15 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஓரியன்டட் கிளாஸ் போகும். பேக்கிங் அவேர்னஸ் கிளாஸஸும் உங்களுக்கு பின்னாடி கவர் பண்ணுவோம். ஓகேங்களா, 10 புக்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் டாபிக் ஸ்பெஷல் செஷன் இருக்கும். தினைக்குமே மெயின்ஸ் ஓரியன்டான நமக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸும் வந்து பார்த்திங்கன்னா தினைக்கும் போயிட்டுருக்கும். அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இதெல்லாமே கிடைக்கும். இந்த கோட்டுக்கு மென்டர்ஷிப் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஃபஸ்ட்டு 30 டேஸ் மட்டும் ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி போவோம்னு சொன்னீங்க, 30 டேஸில் நம்ம முடிச்சிருவோமா? அது நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கும். நம்ம அது எப்படி முடிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க. அதுதான் பிளான். அதுதான் பிளான். அதை முதல்ல கரெக்டாக பாருங்கள். சரி, நம்ம வந்துட்டு இப்போது நேம் சேக்காக பண்ணுறோம் அப்படின்னா 50 டேஸ் அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிருக்கலாம். ஸோ அதை எதையுமே நம்ம ப்ரொடக்டிவாக பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம கோல்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேம் சேக்காக இருக்காது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் உள்ளே போகும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ மென்டார்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோட்டுக்கு கோர்னாலே மென்டார்ஷிப் தான். இந்த கோரில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலைஸ்டு மென்டார்ஷிப் இருக்கும். உங்களுக்கு வந்து டவுட் கிளியரன்ஸ்க்காக செப்பரேட் மென்டார்ஸும் வந்துட்டு இங்கே இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்புறமேட்டுக்கு குவிசஸ், இந்த புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே குவிசஸாகவும் கிடைக்கும். இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். A to Z எல்லாமே கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் கைட்லியுடைய பண்டில் கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமேட்டுக்கு ஆப்டிமம் CA இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்ஸ் பேங்க்குக்கு தேவையோ நம்மளுடைய கைட்லியில் என்னென்ன பேக்கேஜஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதிக பேர் ஃபாலோ பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கிடச்சிடும். ஓகேங்களா, நம்ம ரொம்ப பேச வேண்டாம், டக்குன்னு உள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு. ஓகேங்களா, ஓகே, இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன கொடுப்போம். நான் இந்த PDF என்ன பண்ணுறோம்னா இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துட்றோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பண்ண போகிறோம், குவான்ஸில் என்ன பண்ண போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
இதில் கொடுத்துருப்போம். டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்போம். இது வந்து டாபிக்ஸ், ஸ்பெஷல் செஷனில் வந்து நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோமோ அதோட டாபிக்ஸ் இது. ஓகேங்களா? இது நம்ம டிஐயில் இத்தனை டாபிக் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி இத்தனை லெவல் ஆஃப் டிஐ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்மோகன் சார் ஸ்பெஷல் செஷன் போவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது டாபிக்ஸ் வந்து இது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு. இந்த பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 27/8. ஓகேங்களா? வெட்னஸ்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ பிள்ளையார் சொல்லி போட்டு தானே எதையும் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பேட்சஸ் ஆரம்பிக்கிறோம். இதில் எப்படி போகும்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் டாபிக் போகும். ஓகேங்களா? இன்இக்வாலிட்டி, இந்த மாதிரி ரீசனிங், குவான்ஸ், அப்புறமேட்டுக்கு இங்கிலீஷ் இது போகும். இதுக்கு பேரலாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் என்ன ஆகும், ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஃபார் எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க்கு. ஸோ இப்போ இங்கே ஆல்ஃபா நியூமரிக், இன்இக்வாலிட்டி, ஆல்ஃபா நியூமரிக், கோடிங் டிகோடிங் முடிச்சிருக்கீங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு அன்னன்னைக்கே ஹோம்ஒர்க் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த 3 டாப்பிக்கை மர்ச் பண்ணி உங்களுக்கு இங்கே டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா. ஸோ இதை 3 டாப்பிக்கை மர்ச் பண்ணி இங்கே டெஸ்ட் இருக்கும். இங்கே இங்கிலீஷில் இந்த 3 டாப்பிக்கை மர்ச் பண்ணி இங்கே டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரியே பேரலாக என்ன பண்ணுவோம் அடுத்த நாள். ஸோ இங்கே நம்பர் சீக்வன்ஸு, ராங் நம்பர், அப்புறமேட்டுக்கு வேர்ப்ஸ் இங்கே படிப்பீங்க. ஸோ இந்த 4 நாளோட டாபிக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி இங்கே டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேரலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படிக்கும்போதே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டெஸ்ட் எடுத்து சின்ன சின்ன விஷயத்தையும் அங்கங்கே லேர்ன் பண்ணி ஏன்னா கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஃபால்ட்டாக 10 கொஷின் சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸி அப்ரோச், அதிகபட்சம் 2 பாசிபிலிட்டி, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாசிபிலிட்டி போகிறதே கஷ்டம். 2 பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஈஸியான சம்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி சம்ஸ் எல்லாத்தையும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சைட் போயிட்டே இருப்போம். இங்கே நம்ம லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 35 டேஸ் நம்ம ரீசனிங், குவான்ஸு, இங்கிலீஷ் மட்டும்தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் செஷன் போயிட்டே இருக்கும். எல்லா டாப்பிக்குமே இதில் இருக்கும். ஓகேங்களா? எல்லா டாப்பிக்குமே நமக்கு இங்கே கொண்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னைக்கு முடியும், இப்போது 30th அன்னைக்கு முடியும். பேரலாக இங்கே ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் ஓரளவுக்கு இப்போது இந்த அப்ளிகேஷன் டாபிக்ஸ்லாம் இல்லாமலே நம்ம இந்த கிளர்க் எக்ஸாம்ஸ் அப்பியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளிகேஷன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம்னா இதில் இருக்க டாப்பிக்லேருந்து மினி மாக் டெஸ்ட் மாதிரி, ஓகேங்களா, ரியல் எக்ஸாம் மாக் டெஸ்ட்லேயே இந்த மினி மாக் டெஸ்ட் மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் நீங்கள் கற்றுக்கிற டாபிக்ஸ் மட்டும் வச்சு டெஸ்ட்டு பேரலாக இங்கே பிளான் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம பெஸ்ட்டு போய் கொடுத்துட்டு வரலாம். மேக்ஸிமம் ஈஸியான கொஷின்ஸ் மட்டும் நம்ம பிக் பண்ணி அட்டன் பண்ணுறனால இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம், இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸாம்ஸில் மட்டும் ரிசல்ட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை யாரும் புஷ் பண்ண தேவையில்லை. நம்மளே என்ன பண்ணிடுவோம், அடுத்த எக்ஸாம்ஸ் நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், ஓகே பர்ஃபெக்ட், இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் வந்துட்டு தீவிரமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேஷன்லாம் உங்களுக்கே வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேர்ன் பண்ணிடுறோம். லேர்ன் பண்ணிட்டு 3 டெஸ்ட்டை முடிச்சிடறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஒரு 1 வீக்குக்கும் நமக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் திருப்பி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கிளர்க்கை வச்சு படிச்சிடறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், மெயின்ஸுடைய லைவ் கிளாஸஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், பேங்கிங் அவேர்னஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பர்ஃபெக்டாக என்ன பண்ண போகிறோம், நம்ம எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த கிளாஸஸ் முடிஞ்சுட்டு இதுக்கு அடுத்தது நமக்கு பின்னாடி ஆர்ஆர்பிபிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஏன்னா இங்கிலீஷ் கிடையாது, பர்ஃபெக்டாக ரீசனிங் அண்ட் குவான்ஸ் சூப்பராக ரெடி ஆகிருப்போம். ஆர்ஆர்பிபிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கில் பர்ஃபெக்டாக நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டு எப்படி எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்படி எல்லாத்தையுமே நம்ம உள்ளார வச்சு பர்ஃபெக்டாக கொண்டு போயிடுவோம். ஓகேங்களா? கம்ப்யூட்டருமே நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ், இதுதான் நம்மளுடைய பிளான். இந்த பிளானில் போகிறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஏன் சார் நீங்கள் டிசம்பர் வரைக்கும் வேலிடிட்டின்னு சொன்னீங்க, ஆனால் எங்கே நீங்கள் பிப்ரவரிக்கு மேலே ஷெட்யூலே போடல அப்படின்னா நமக்கு பொங்கலில் அடுத்த வருஷத்தோட டென்டேட்டிவ் கேலண்டர் ரிலீஸ் ஆகுமா? ஸோ ரிலீஸ் ஆனவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், பர்ஃபெக்டாக அந்த டேட்ஸை பேஸ் பண்ணி 1 இயர்க்கான நம்மளுடைய ஸ்டடி பிளானை சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓவரால் பிளான். ஓகேங்களா? நான் இந்த பர்ஃபெக்ட் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஷெட்யூல்குள்ளே போகலை, ஏன்னா அது உங்களுக்கு தேவையே இல்லை. நமக்கு நீங்கள் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க, கண்டிப்பாக நாம் கிளியர் பண்ணுறோம். ஓவராலாக என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சார் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எஸ், மோஸ்ட்டாக வந்து சாரே எல்லாமே சொல்லிட்டாங்க.
சார் அங்கே உள்ள என்ன இருக்குது ஷெட்யூல்னு சொன்னாரோ அதுதான் நம்ம இங்கே பேனரில் கொடுத்துருக்கோம். அது தனியாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் தான் இது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கிளாஸ் 27/8/2025 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் சொன்ன மாதிரி விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ லான்ச் பண்ண டேலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10 days தான் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த 10 daysக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் இமிடியேட்டாக. ஏன்னா இது தேவை, இப்போ நீடு கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சார் சொன்ன மாதிரி ஆர்ஆர்பியில் நல்ல அட்டம்ப்டே கொடுக்கலாம் நீங்கள். சரிங்களா? அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்ல அட்டம் கொடுக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி இதை லான்ச் பண்ணாலுமே நீங்கள் எங்கே கரெக்டாக பண்ணுவீங்க அப்படின்னா நாங்கள் எங்கே நினைக்கிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் நீங்கள் இன்னும் சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். கரெக்டாக? ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 15 daysலாம் ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணுற அளவுக்கு ஒரு பிகினரை நம்மளால் கொண்டு போக முடியாது. யாராலையுமே கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. நாங்கள் பக்காவாக பிளான் பண்ணியிருக்கிறது எதுக்காக அப்படின்னா ஆர்ஆர்பிலேருந்து நீங்கள் நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க, மெயின்ஸுக்கு அப்பீர் ஆக போகிறீங்க. அதுதான் நம்மளோட பிளானு. ஆர்ஆர்பிக்குமே ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவுமே நான் என்ன சொல்கிறது சூப்பரான ஜாப் தான். பேங்க் எக்ஸாம்ஸில் ரொம்ப ஒரு செட்டில்டான ஜாப் அப்படின்னு சொன்னால் ஆர்ஆர்பின்னு சொல்லலாம். சரியா? நிறைய பேர் ஆர்ஆர்பியில் இருக்கிறவங்க எஸ்பிஐ கிளியர் பண்ணுமே, எஸ்பிஐக்கு வேணாம் எனக்கு, நான் ஆர்ஆர்பியில் இருந்துக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது அவங்களோட மென்டாலிட்டியை பொறுத்தது. பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு டேரெக்டாக நம்ம ஷெட்யூலில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஜாயின் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8499 ஆக்சுவல் ப்ரைஸ் இதுதான் 8499. இது நீங்கள் வந்து லாகின் பண்ணலை. இதுக்கப்புறமே நீங்கள் go to 12 சும்மா நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஓகே, ஆமாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? எஸ், வேணும்னா உங்களுக்கு இதை பற்றி எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் கூகுள் ஃபார்ம் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கூகுள் ஃபார்ம் வச்சிருப்போம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட மென்டார் உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. சரிங்களா? யாராவது ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ ப்ராப்பராக கால் பேக் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க எப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சார் இந்த அமௌண்ட் எவ்வளோ நாள் இருக்கும்? குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும். அப்படி செப்டம்பர் 1 முன்னாடி செப்டம்பர் 1 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிவைஸ் ஆகிடும். ஏன்னா 1.5 years வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது இந்த அமௌண்ட் நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியாது. லான்ச்சிங் ஆஃபர் நம்ம கொடுக்குறது நம்ம கொடுத்துருக்கோம், பின்னாடி தெரியும் உங்களுக்கு. எஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டுக்கு மினிமம் 1000 இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 20 இப்போ லான்ச்சிங் ஆஃபராக நமக்கு சார் சொன்னார் இல்லையா இனிஷியலாக இந்த பிகினர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு, இனிஷியலாக இந்த லான்ச் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிகினர் கிட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக நம்ம கொடுத்துருவோம். பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் நீங்கள் இதை நம்ம வாலில் பேஸ்ட் பண்ணி எனக்கு நீங்கள் பார்க்க உங்களுக்கு அந்த கால்குலேஷன் ஸ்பீட் ஆகட்டும், கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம வீடியோ சொல்யூஷனுமே கொடுத்துருப்போம். QR கோட் வச்சிருப்போம். அந்த QR ஸ்கேன் ஜாக்சன் சார் எடுத்திருப்பாரு. CWJ ஜாக்சன் சார் எடுத்திருப்பாரு. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஃபவுண்டேஷனில் பக்காவாக ஸ்ட்ராங் ஆகுங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக எந்த டவுட் இருந்தாலுமே உங்களோட லைவ் கிளாஸஸ் அப்போயே உங்கள் எஜுகேட்டர்கிட்ட மோஸ்ட்டாக கிளியர் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி நான் லைவ் பார்க்கல சார், நான் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கேன் அப்படின்றவங்க உங்கள் மென்டார்கிட்ட கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு இருக்கிற என்ன சொல்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, அங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிகினராக இருந்து நீங்கள் பக்காவான ரிப்பீட்டராக மாறுறதுக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் இது. இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. டவுட்னா ஷெட்யூல்லே நம்பர் இருக்கும், நீங்கள் அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. எஸ், முடிச்சலாமா? கண்டிப்பாக. அதாவது உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏன்னா எல்லா ஆப்ஷனும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? டைரெக்டாக நம்மளோட மென்டாருக்கு கால் பண்ணுங்க. சரி, நம்பர் வந்து ஷெட்யூலில் கீழே வச்சிருப்போம். நீங்கள் அங்கே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ் கைஸ், பார்ப்போம். பாய் கைஸ். பாய்.